வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒரு ஜாதகர் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னா, முதல்ல அதை என்ன கவனிக்கணும், எப்படி கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தை கொடுத்தோன்னா அதுலேருந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னான்னு பார்ப்போம். முற்பிறவியின் கர்ம வினைகளை முதல்ல பார்க்கணும். அவர் என்ன கர்மத்தை வாங்கிட்டு வந்திருக்கார், என்ன கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஜாதகரோட ஆயுட்காலம், அதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தாவில் அவரோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உயர்வும் தாழ்வும், அவர் எந்த சூழ்நிலையில் எந்த திசாபுத்தியில் நல்ல உயர்வு அடைவார், எந்த திசாபுத்தியில் கீழ்மட்டத்துக்கு வந்துடுவார், மேலேருந்து கீழே வருவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடைபெறும், அடுத்தது மனைவி மக்களால் ஏற்படும் நன்மை தீமையை பார்க்கணும். அப்படி அந்த ஜாதகத்தில் குறைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த குறைகள்லாம் தீர்க்கிறதுக்கு சாந்தி முறைகள் வேலை செய்யுமா, அதாவது அவரோட குறைகள் அதில் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதை சாந்தி பிரித்தி செய்து அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண முடியுமா, தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் முதல்ல நம்ம துல்லியமாக கணித்த பிறகு தான் நம்ம பேசையே ஆரம்பிக்கணும். அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள், ஜாதகத்தில் சுபமோ அசுபமோ, அதாவது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஜாதகரோட பங்கு 50%. பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமை, ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், இது ஒரு 30% கணக்கில் எடுக்கணும். அப்புறம் குழந்தைங்களால் ஏற்படுற நல்லது கெட்டது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை சரி பண்ணக்கூடிய சக்திகள், இதையெல்லாம் கணக்கில் எடுக்கணும். கோச்சார கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமை நன்மை தீமை, இதை கணக்கெடுக்கணும். கோச்சார கிரகம் கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் கணக்கில் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை அலசி ஆராயும் போது அதோட அடிப்படை பலம் என்னான்னு பார்த்திங்கன்னா 40%. அவரோட தசாபுத்தி மூலம் ஏற்படக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா 20%. இது மூலமாக ஏற்படக்கூடிய ஸ்திரபலம், இந்த ஸ்திரத்தன்மை அறியறதுக்கு முதல்ல கிரகங்களோட ஷட்பலம் தேவைப்படும். பாவக பலம், அதோட ஸ்திரத்தன்மை, அதுக்கப்புறம் சரராசி உபயராசி மூலம் கஷ்ட நஷ்ட பலன்களை அறிய வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் ஜாதகர்கிட்ட பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக துல்லியமாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்லது நடக்கும்.